Hello everyone, welcome back to my channel. நீங்க என்ன first time பார்க்கறீங்களா? என்னோட நேம் பவி. இன்னைக்கு ஒரு day in my life தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இப்போ Amazonல ultimate brand sale லைவா போயிட்டு இருக்கு. minimum 40% plus extra up to 5% வரைக்கும் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்பவே Amazon செக் பண்ணி பாருங்க. நான் வந்து ஏர் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஓரளவுக்கு டவல் ட்ரை பண்ணிட்டேன். பட் இருந்தாலுமே வந்து வெட்டா இருக்கு. இந்த மாதிரி டைம்ல தான் நம்ம சீரம் அப்ளை பண்ணணும். சீரம்க்கு நான் பயோலேஜோட 6-in-1 சீரம் அப்ளை பண்றேன். இது ஓரளவுக்கு காலி ஆயிடுச்சு. எப்பவுமே நான் ஏர் வாஷ் பண்ணா கண்டிப்பா சீரம் அப்ளை பண்ணுவேன். நார்மல் டேஸ்ல அப்ளை பண்றதை விட ஏர் வாஷ் பண்ணா கண்டிப்பா அப்ளை பண்ணிடுறது. அப்பதான் வந்து ஹேர் நல்லா வந்து சிக்கு இல்லாம இருக்கும் அண்ட் சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாவும் இருக்கும். எப்பவுமே சீரம் அப்ளை பண்றப்ப மிட் ஆஃப் த ஹேர்ல இருந்து அப்ளை பண்ணுங்க. ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணாதீங்க. ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணா கண்டிப்பா ஹேர் ஃபால் ஆகும். ஹேருக்கு சீரம் அப்ளை பண்ணியாச்சு. பட் ஆனா ஸ்கேல்ப்பும் ட்ரை ஆயிடும்ல. இன்னைக்கு வர நான் டிராவல் பண்ண போறேன். சோ அதுக்காக ஆட்ஸ் குட்னஸ் உடைய ரோஸ்மேரி வாட்டர் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த வாட்டரை வந்து நம்ம ஸ்கேல்ப்ல ஸ்ப்ரே பண்றதுனால நம்மளோட ஹேர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் அண்ட் இந்த டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து வராது. அண்ட் மெயினா என்னன்னா இப்ப நான் டிராவல் பண்ண போறேன்றதுனால அப்படியே வந்து இந்த ஸ்மால் ஹேர்லாம் வந்து பறக்கும்ல. சோ அது கண்ட்ரோல் பண்றதுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜஸ்ட் ஸ்கின் கேர் நம்ம ஒரு லைட்டான மேக்கப் வந்து பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மாமா அதோட பீட்ரூட் சீரம் எடுத்துக்கிறேன். இந்த சீரம் ரீசெண்டாக தான் நான் வந்து ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு. இன்ஸ்டண்டா ஒரு க்ளோ கொடுக்குது அண்ட் ஸ்கின்னுக்கு வந்து செம்ம ஷைனிங் வந்து கொடுக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு க்ளோ கொடுக்குது இது. அடுத்தது மாமா அதோடைய ரோஸ் டிண்டட் லிப் பாம் எடுத்துக்கிறேன். கேப் வந்து எங்க போச்சுன்னு தெரியல. டெய்லி யூஸ் பண்ண ப்ராடக்ட்னால இப்படி தான் கேப் எங்கன்னா காண போயிடுது. இதுவே வந்து நமக்கு நல்ல ஒரு பிங்க் கலர் வந்து கொடுக்குது. இதுக்கு மேல நம்ம லிப்ஸ்டிக் போடுறதா தான் போடலாம், இல்ல அப்படியே நேச்சுரலா இருக்கிற மாதிரி விட்டாலும் ஓகே தான். அடுத்தது ஸ்விஸ் பியூட்டியோடைய இந்த கிரே கலர் ஐப்ரோ பென்சில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிப்போம். இது கிரே கலர்ன்றதுனால ஆர்டிபிஷியலா இருக்காது. லாக்மியோட ஐகானிக் காஜல் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரெஸ்க்கு மேட்சிங்கா இந்த ஒரு இயரிங் நான் வேர் பண்றேன். இப்ப லாஸ்டா லோட்டஸ் ஹெர்பல்ஸ் உடைய சன்ஸ்கிரீன். இதுல SPF 50 இருக்கு, PA +++ இருக்கு. இது இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டான ஜெல் மாதிரி தான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா ஆலோவேரா ஜெல் மாதிரி தான் இருக்கும். ஈஸியா வந்து அப்சர்வ் ஆயிடும் அண்ட் மோஸ்டா ஒயிட் காஸ்ட் வந்து இதுல இல்லவே இருக்கல, நேச்சுரலா இருக்கும். ஸோ அதனால தான் வெளியே போறப்ப நான் இந்த மாதிரி ஒயிட் காஸ்ட் இல்லாத சன்ஸ்கிரீன் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அவ்வளவுதான். இப்ப லாஸ்டா வந்து ஒரு குட்டி ஸ்டோன் பிந்தி. அவ்வளவுதான். இப்ப ஹேர் வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் ஒரு போனிடெயில் போட்டா முடிஞ்சிடுச்சு. இப்ப நம்ம வந்து கிளம்பலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம டெய்லி டே டு டே லைஃப்ல வந்து யூஸ் பண்ற ப்ராடக்ட் தான். இதெல்லாமே சூப்பரா இருக்கு. இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் Amazonல வாங்கியிருந்தேன். அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. இப்ப Amazonல அல்டிமேட் பிராண்ட் சேல் லைவா போயிட்டு இருக்கு. மினிமம் 40% பிளஸ் எக்ஸ்ட்ரா அப் டு 5% வரைக்கும் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்பவே Amazon செக் பண்ணி பாருங்க. சோ இப்போ நான் ரெடி ஆயிட்டேன். இந்த vlog அப்படியே நான் கண்டினியூ பண்றேன். எங்க போறேன் என்னெல்லாம் பண்றேன்றதை உங்க கூட ஷேர் பண்றேன். இன்னைக்கு சென்னையிலேருந்து ஆந்திரா பார்டரில் இருக்கிற ராமகிரி டெம்பிளுக்கு போகலான்னு சொல்லிட்டு மார்னிங்கே நாங்கள் கிளம்பிட்டோம். சென்னையிலேருந்து பெரியபாளையம் தாண்டி ஊத்துக்கோட்டை ரூட்டில் தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். பெரியபாளையம் தாண்டி போகிறப்ப கார்லேருந்து செமையாக ஒரு சத்தம் வர ஆரம்பிச்சுது அண்ட் ஒரு மாதிரி ஷேக் ஆகிற மாதிரி இருந்தது. என்னன்னு ஸ்டாப் பண்ணி பார்த்தா டயர் ஃபுல்லாக செம்ம டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ ஸ்டெப்னி டயர் வேறு சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த டயர் வந்து எடுத்தாச்சு. அண்டு எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகியிருக்குன்றதை நீங்களே பாருங்கள். இந்த பீஸ் வந்து எங்கள் டயரோடையது தான். இந்த அளவுக்கு வந்து தனியாகவே வந்துடுச்சு. டயரில் இருந்த அவுட்டர் ரப்பர் எல்லாமே ஃபுல்லாக டேமேஜ் ஆகி உள்ளே அந்த ஒயர்லாம் வந்து தெரிகிற மாதிரி ஆயிடுச்சு. வேறு புது டயர்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சரியான வெயிலாக இருந்தது. அண்டு இங்கே வந்து ஃபுல்லாகவே வயல்வெளியா, அதனால் வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தது. எந்த ஒரு ஷேடோவோ எதுவுமே வந்து இல்லை. டே டைமில் எப்படி ஆகியிருந்தது, ஸோ ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனால் நைட் டைம்லலாம் ஆகியிருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ டயர் சேஞ்ச் பண்ணுற கேப்பில் இந்த மாதிரி இந்த பூவில் ப்ரெஸ் பண்ணால் ஒரு மாதிரி சவுண்டு வரும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து நான் விளையாடிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி டயர்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் அந்த ஸ்டெப்னி டயரில் அவ்வளோவா வந்து ஹேர் இல்லை. ஸோ அதனால் இந்த ஹேரை ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து அகெயின் ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்.
ஆந்திரா சைடு வந்தாலே மோஸ்ட்லி இந்த மாதிரி ஹில்ஸ்லாம் வந்து நிறைய வரும். அழகாக இருக்குல்ல வியூஸ்லாம். ஃபுல்லாகவே வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்ட் தான் இது. மேப் போட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ ஃபைனலி ராமகிரி ரீச் ஆயாச்சு. இங்கே வள்ளீஸ்வரர் டெம்பிளுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த டெம்பிளில் ஒரு மிராக்கிள் இருக்குது. அது கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். போகிற வழியில் வந்து ரோடு அவ்வளவா சரியில்லை. இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டோன்ஸாக இருந்தது. அண்ட் வள்ளீஸ்வரமில் ஒரு முருகர் டெம்பிளும் இருக்குது. ஸோ தூரத்தில் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த மலை மேலே இருக்கிற முருகர் டெம்பிளுக்கு நம்ம நார்மல் டேஸில் போகலாம். பட் ஆனால் வெயிலில் போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ கீழே இருக்கிற சிவன் டெம்பிள் மட்டும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். அண்ட் இந்த மில்டனோடைய கூலர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் இதில் நம்ம ஐஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்தால் ஒரு நாள் ஃபுல்லாகவே ஐஸ் வாட்டர் நமக்கு கிடைக்கும். நாங்கள் ரீச் ஆகிறதுக்கு 12:40 ஆகிடுச்சு. இதுதான் ராமகிரியில் இருக்கிற வள்ளீஸ்வரர் டெம்பிள். இது சிவன் டெம்பிள். மெயினாக காலபைரவர் இங்கே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார். நாங்கள் அஷ்டமி அன்னைக்கு போயிருந்தோம். அஷ்டமி அன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. நிறைய பேர் பூசணிக்கால விளக்கு அண்ட் தென் 8 விளக்கு இந்த மாதிரிலாம் வந்து ஏற்றி வச்சுருந்தாங்க பைரவருக்கு எதிர்க்க. இது பைரவர் டெம்பிள்ன்றதுனால நிறைய பேர் வீட்டில் வளர்க்குற டாக்ஸையும் கூட்டிட்டு வந்திருந்தாங்க. அண்ட் வேண்டிட்டு அது வந்து நடந்தால் இந்த மாதிரி டாக் ஸ்டாச்சுவும் வாங்கி வச்சுருக்காங்க. அஷ்டமின்றதுனால தான் இவ்வளவு கூட்டமாக இருந்தது. 1:30க்குலாம் க்ளோசிங் டைம். ஸோ நாங்கள் வந்து ஜஸ்ட்டில் தான் வந்து பார்த்துருந்தோம். ராமகிரி டெம்பிளில் உள்ளே இருக்கிற சிவன் சாஞ்சா மாதிரி தான் இருப்பார். அண்ட் இந்த கோவிலுக்கு வெளியே ஒரு குளம் இருக்குது. அங்கே நிறைய பேர் கூட்டமாக இருக்கிறாங்களே. அங்கே தான் வந்து ஒரு மிராக்கிள் நடக்குது. என்னன்னு நான் உங்களுக்கு கிட்ட போயிட்டு காமிக்கிறேன். நிறைய பேர் இங்கே வாட்டர் பாட்டில் கேன்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னு தெரியுமா? ஸோ இந்த கோவில் வந்து ரொம்ப பழைய கோவில். இங்கே வந்து இந்த குளத்துக்கிட்ட ஒரு நந்தி ஸ்டாச்சு இருக்குது. இந்த நந்தியோடைய வாயிலேருந்து தண்ணி வரா மாதிரி இருக்குது. ஸோ 24 hours வந்து இந்த நந்தியிலேருந்து தண்ணி வந்துட்டே தான் இருக்குமா. இது இப்போ நேற்று கிடையாது, பல வருஷமாகவே நான் ஸ்டாப்பாக நந்தி வாயிலேருந்து தண்ணி வந்துட்டே தான் இருக்கா. அந்த தண்ணியை வந்து நிறைய பேர் வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ட் அங்கேயும் வந்து நிறைய பேர் குளிச்சுட்டு கோவிலையும் வந்து சுற்றி வராங்க. ஸோ நாங்களும் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு வந்தாச்சு. மேலே இருக்கிற முருகர் கோவிலுக்கு போக முடியல, ஏன்னா அவ்வளோ வந்து வெயிலாக இருக்குது, ஏற முடியலன்னு சொல்லிட்டு. அண்ட் வெளியே வந்து கரும்பு ஜூஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஏன்னா வெயிலுக்கு கண்டிப்பாக ஹைட்ரேஷன் வந்து தேவை. செம்ம டேஸ்ட்டாக ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு இந்த கரும்பு ஜூஸ். ஸோ அதை குடிச்சிட்டே அப்படியே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இன்றைக்கி அஷ்டமின்றதுனால தான் இங்கே இவ்வளோ கூட்டமாக இருந்தது. தொடர்ந்து 8 அஷ்டமிக்கு வந்து பூஜை பண்ணுறவங்களும் இங்கே நிறைய பேர் இருந்தாங்க. வர வழியில் தான் சுருட்டப்பள்ளி கோவில் இருந்தது. இதுவுமே வந்து ஒரு சிவன் டெம்பிள் தான். இங்கேயும் பார்த்துட்டு தென் இங்கே வந்து வர வழியில் மாம்பழம் கடை இருந்தது. இந்த ஊர் மாம்பழம்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஆந்திரா மாம்பழம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். இது வந்து பங்கனப்பள்ளி அண்ட் இது வந்து செந்தூரா. 2 மாம்பழம் வந்து ஒரு கிலோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வர வழியில அகைன் இன்னொன்று ஒரு பைரவர் டெம்பிள் வந்து இருந்தது. சரி, இந்த பைரவர் டெம்பிள் கிராஸ் பண்ணி தானே போகிறோம், இங்கேயும் பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே ஸ்டாப் பண்ணி உள்ளே போனால் மேலே ஒரு குட்டி மலை மாதிரி இருந்தது, ஒரு 20 ஸ்டெப்ஸ் மாதிரி. இந்த கோவில் புதுசாக கட்டியிருக்காங்க போல். அண்ட் இங்கேயுமே அஷ்டமிக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேர் இங்கேயும் வந்து பூசணிக்காய் விளக்கு இதெல்லாம் ஏற்றிருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து விளக்கு ஏற்றிட்டு அண்ட் இந்த பைரவரை வந்து பார்த்துட்டு அண்ட் இந்த கோவிலுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா டாக் இருக்கும். ஸோ பைரவர் கோவிலில் மோஸ்ட்லி டாக்ஸ்லாம் வந்து அதிகமாக வரும். அண்ட் இங்கேயும் வந்து நாங்கள் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. இப்போவுமே வீட்டுக்கு ரிட்டர்ன் வர வரைக்குமே இந்த ஐஸ் வாட்டர் வந்து நல்லாவே இருந்துச்சு கூலிங்காக. என் ஃபோனில் சார்ஜ் இல்லாததுனால வீடியோவை ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியல. ஸோ இப்போயே நான் எண்ட் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, பை.